வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி 63. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12ஓட சாப்டர் 10 எக்ஸாம்பிள் நம்பர் 10.1 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஆர்டர் அண்ட் டிகிரி அப்படின்னு இருக்குது. இதில் மொத்தம் 5 சம் இருக்குது. 5 சம்முமே நான் சேர்த்து சொல்லி கொடுத்துடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் எது அப்படின்னா ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்னா டிவை பை டிஎக்ஸ். இருக்கிறதுலையே எந்த பவரோட டிவை பை டிஎக்ஸ் பெருசாக இருக்கோ அதுதான் ஆர்டர். அந்த 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 டிவை பை டிஎக்ஸோட ஹோல் பவரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் டிவை பை டிஎக்ஸ் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ பிரச்சனையே இல்லை. டிவை பை டிஎக்ஸ்னால் இது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ், அதனால் ஆர்டரும் 1, அதோட ஹோல் பவர்லையும் 1 இருக்கிறனால டிகிரியும் 1, அவ்வளோதான். ஓகேவா? இப்போது இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டி பவர் 4/d இதுதான் பெருசு. ஓகேவா? ஸோ ஆர்டர் 4, அதோட ஹோல் பவரில் இருக்கிற டிகிரி 3. ஓகேவா? இப்போது இங்கே வெறும் cos 3x தான் இருக்குது. ஸோ பிரச்சனை கிடையாது. இது தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா லாக்ரிதம் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே ஒரு டெரிவேட்டிவ் இருக்குது. இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ அதாவது ஒரு ஃபங்க்ஷன் சைன்குள்ளேயோ காஸ்குள்ளேயோ இல்லைன்னா லாகுக்குள்ளேயோ இல்லைன்னா பவர்லையோ நம்மளுக்கு டிவை பை டிஎக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதில் கண்ணை மூடிட்டு நீங்கள் எழுதிடலாம் டிகிரி நாட் டிஃபைன்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இதில் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எதுன்னா உங்களுக்கு d²y/dx² தான். ஸோ ஆர்டர் 2ன்னு வந்துடுது. ஆனால் இந்த லாகுக்குள்ளே டிவை பை டிஎக்ஸ் வந்ததால் டிகிரி நாட் டிஃபைன்டு. ஓகேவா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கே பை 2 இருக்குது. இந்த 2வை போக வைக்கிறதுக்காக ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறீங்க. அப்போ இங்கே 3² 9 ஆகிடும். இதுக்கு ஹோல் ஸ்கொயர் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2வும் அந்த 2வும் கட் ஆகிட்டு உங்களுக்கு இது ஹோல் க்யூபாக மாறிடும். புரியுதுங்களா? ஸோ இது ஹோல் க்யூபாக மாறிட்ட பிறகு உங்களுக்கு இப்படி பார்க்குறப்போ எது ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் d²y/dx². ஸோ ஆர்டரும் 2 டிகிரியும் 2, அவ்வளோதான். ஓகேவா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா டிவை பை டிஎக்ஸ்ன்னு வராமல் டிஎக்ஸ் இந்த பக்கமாக தள்ளி இருக்கனால டிவைடிங் பை நீங்கள் டிஎக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ டிவை பை டிஎக்ஸ் இங்கே டிஎக்ஸ் கேன்சல் ஆகிடுது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா டிவை பை டிஎக்ஸ் தான் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ், அதனால் ஆர்டர் 1 அதோட ஹோல் பவரில் இருக்கிற டிகிரியும் 1. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான சம்மு தான். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதில் வெறும் டிவை பை டிஎக்ஸாக. ஸோ 1 வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 4 3, இதில் இந்த மாதிரி லாக்குள்ளே வந்ததால் டிகிரி மட்டும் நாட் டிஃபைன்டு. இது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டா இது ஹையஸ்ட் டெரிவேட்டிவ், அதனால் ஆர்டர் 2 டிகிரி 2. இதில் டிவைடட் பை டிஎக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.